மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய தினம் மார்ச் 24ஆம் தேதி 24ஆம் தேதிக்குரிய நடப்பு நிகழ்வுகளை டிஎன்பிஎஸ்சியோட பல்வேறு பாட தலைப்புகளின்படி நம்ம சிறப்பான முறையில புதுசா நம்ம வழங்கிட்டு இருக்கோம். சரியா? இதே மாதிரி நம்ம தொடர்ந்து மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், அதே மாதிரி சூப்பர் 6 கேள்விகள், அப்பப்போ வாய்ப்பு கிடைக்கும் ரிவிஷன், இப்படி பல்வேறு முயற்சிகளை உங்களுக்காக கொடுத்துருக்கோம். தயவுசெய்து ஃபுல்லா வீடியோ பார்த்துட்டு பயன் பெற்றுக்கோங்க. சரிங்களா? சீக்கிரமா இந்த வருஷம் நம்ம கண்டிப்பா கவர்மெண்ட் ஜாப் வந்து வாங்கி ஆக வேண்டும். சரிங்களா? ஆரம்பிக்கலாம். இன்றைய தினம் மார்ச் 24ஆம் தேதி. இன்றைய தினம் உலக காசநோய் ஒழிப்பு விழிப்புணர்வு தினம். சரியா? இது தொடர்பான நோட்ஸ் வந்து நமக்கு இன்றைய தினத்துல நம்ம ஃபுல் டேட்ல பின்னாடி பார்க்க போறோம். இப்போதைக்கு ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, மார்ச் 24 என்ன தினம்? உலக காசநோய் தினம். சரிங்களா? ஆரம்பிக்கலாம். இன்றைய தினத்துக்கான நடப்பு செய்திகள் நியூஸ் பேப்பர்ல வந்தது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, முக்கியமான ஒரு பொருளாதார செய்தி ஆரம்பத்தில் பார்த்துடலாம். ஓகேவா? சீன பொருட்களுக்கு பொருள் குவிப்பு தடுப்பு வரி. சரியா? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வரி. நம்ம நேர்முக வரி, மறைமுக வரி, அதுலயே பார்த்தீங்கன்னா வருமான வரி, நிறுவன வரி, மூலதன ஆதாய வரி, ஜிஎஸ்டி, மதிப்பு கூட்டு வரி நிறைய பார்த்திருப்போம். இங்க ஒரு வரி வந்திருக்கு பாருங்க, பொருள் குவிப்பு தடுப்பு வரி, ஆன்டி டம்பிங் சொல்லுவாங்க. சரியா? பொருள் குவிப்பு தடுப்பு வரி அப்படி சொல்றேன் ஒரு வரி ரீசெண்டா நியூஸ்ல வந்திருக்குது. இது என்னன்னு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த செய்தியில இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். பாருங்க, சீனாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் மிகவும் மலிவான விலையில் இறக்குமதி செய்யப்படுவதால் உள்நாட்டு உற்பத்தியாளர்கள் கடுமையாக பாதிக்கப்படுகின்றனர். இதனை தடுக்க அதிகமான அந்த பொருள் குவிப்பு தடுப்பு வரி விதிக்கப்படுகிறது. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, கவனமா படிச்சா ஈஸியா புரிஞ்சிடும். சைனாக்காரன் என்ன பண்றான், கொஞ்சம் லோ குவாலிட்டிலேயே, சரியா, அவன் இப்போ உள்ள லேட்டஸ்ட் டெக்னாலஜி பயன்படுத்தி என்ன பண்ணிடுறான், குறைந்த விலையிலேயே ஒரு பொருளை தயாரிச்சிடறான். சரியா? நார்மலா ஒரு பொருள் பார்த்தீங்கன்னா 10 ரூபாய் அப்படின்னா சைனாவோட பொருள் பார்த்தீங்கன்னா 5 ரூபாய் 6 ரூபாய் கிட்டத்தட்ட பாதி ரேட்டுக்கு பொருட்கள் கிடைக்குது. அதோட தரமும் ரொம்ப கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். ஆனா மக்கள் அதை பத்தி யோசிக்காம குறைஞ்ச விலையில இப்ப இப்படி இருக்குது. இப்ப ஐபோன் 13, 14 போன் வருதுன்னா அதே மாதிரி அதே ஃபீச்சர்ஸ் இருக்கிற மாதிரி ஐபோனோட ரேட்ல பாதி இல்ல 4/1 ரேட்ல இருக்கிற மாதிரி ஒரு செல்போனை சைனாக்கார ரெடி பண்ணி விட்டுருவான். சரியா? இந்த மாதிரி ஒரு தரமான பொருளுக்கு பதிலா தரம் குறைஞ்ச ஒரு பொருளை மலிவான விலையில் விற்பனை செய்யறதுனால அந்த நாட்டு மக்களின், அந்த உள்நாட்டோட உற்பத்தியாளர்கள் தயாரிக்கிற பொருட்களை விற்பனை செய்ய முடியாது. ஏன்னா அது வந்துட்டு கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தியா தான் இருக்கும் இதை விட சீன பொருட்களை கம்பேர் பண்ணும்போது. ஓகேவா? அந்த சீன பொருட்கள் உள்நாட்டு உற்பத்தியை பாதிக்கிற மாதிரி சூழ்நிலை வரும்போது சீன பொருட்களுக்கு மீது, சரியா, இந்திய அரசு விதிக்கும் வரிக்கு தானே பேரு பொருள் குவிப்பு தடுப்பு வரி. அந்த பொருள் குவிப்புனா சீனாவில் இருந்து வர்ற பொருட்கள் அதிக அளவில் இந்தியாவில் குவிப்பதை தடுப்பதற்காகவே அதிக அளவில் இந்திய அரசால் விதிக்கப்படும் வரிக்கு தானே பேரு பொருள் குவிப்பு தடுப்பு வரி. சரிங்களா? பாருங்க, மறுபடியும் இப்போ ரேட் பண்ணுங்க, ஈஸியா புரியும். சீனாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் மிகவும் மலிவான விலையில் இறக்குமதி செய்யப்படுவதால் இந்தியாவில் உள்நாட்டு உற்பத்தியாளர்கள் கடுமையாக பாதிக்கப்படுகின்றனர். ஓகேவா? இதனை தடுப்பதற்காக தான் அந்த பொருட்கள் மீது அதிக அளவு இந்திய அரசு வரி விதிக்கிறாங்க. அதுக்கு தான் என்ன பேருமா, பொருள் குவிப்பு தடுப்பு வரி. சரியா? சரி, தொடர்ந்து பாருங்க. பொருள் குவிப்பு தடுப்பு வரி என்பது தங்களது பொருட்களை நியாயமான சந்தை விலைக்கு குறைவாக விற்று, சரிங்களா, உள்நாட்டு உற்பத்தியாளர்களுக்கு பாதிப்பினை ஏற்படுத்தும் வெளிநாட்டு நிறுவனங்கள் மீது விதிக்கப்படும் கூடுதல் சுங்க வரி ஆகும். என்ன வரி? சுங்க வரி, கஸ்டம்ஸ் டியூட்டி. சரிங்களா? அதான் சொல்றாங்க, வேற ஒண்ணும் இல்ல. வெளிநாட்டுல இருந்து குறைஞ்ச விலையில மலிவான விலையில ஒரு பொருளை ரெடி பண்ணிட்டு இந்தியாவில் விற்பனை செய்ய வரும்போது அதே பொருளை தயாரிப்பதற்கான உற்பத்தி செலவு இந்தியாவில் அதிகமா இருக்குது. அதனால கண்டிப்பா அந்த பொருட்களுக்கான விலையும் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். ஏதாவது கம்பேர் பண்ணும்போது வெளிநாடுகள் இருந்து, குறிப்பா சீனால இருந்து வர்ற பொருட்களை கம்பேர் பண்ணும்போது உள்நாட்டிலே இந்தியாவில் தயாரிக்கப்படுகிற பொருட்களின் விலை கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்கும். சரிங்களா? அந்த மாதிரி வரும்போது கண்டிப்பா உள்நாட்டு வியாபாரிகள் பாதிக்கப்படுவாங்க. அவங்களுக்கு நல்லது செய்யணும். அந்த சீன பொருட்கள் அதிக அளவு இந்தியாவில் குவிக்கப்படுவதை தடுக்க வேண்டும். அதுக்கு தான் இந்த வரி விதிக்கப்படுகிறது. சரியா? உள்நாட்டு உற்பத்தியாளர்களை பாதுகாக்கவும் நோக்கம். சரி, அந்த வரியோட நோக்கம் உள்நாட்டு உற்பத்தியாளர்களை பாதுகாக்கவும் சந்தையில் ஏகபோகத்தை தடுக்கவும். அந்த சீனா மாதிரி நிறுவனோட ஏகபோகம், அவன் வச்சதான் சட்டம், அவன் வச்சதான் விலை, அந்த மாதிரி வந்துடக்கூடாதுல. அந்த ஏகபோகத்தை தடுக்கவும் வர்த்தக நிலைத்தன்மையை ஏற்படுத்தவும் இத்தகைய வரி விதிக்கப்படுகிறது. சரி, ஒரு முக்கியமான ஒரு எக்கனாமிக்ஸ்ல ஒரு வரி பார்த்திருக்கோம், பொருள் குவிப்பு தடுப்பு வரி, மறந்துடாதீங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் அடுத்ததாக மறுபடியும் பாருங்க, பொருளாதாரம் தொடர்பான ஒரு செய்தி. இன்றைய செய்தித்தாள இடம்பெற்ற ஒரு அமைப்பு. சரியா? அந்த அமைப்பு தொடர்பா சில விஷயங்கள்லாம் பேசியிருந்தாங்க. அது அந்த அளவுக்கு இன்றைய தினத்துல முக்கியம் கிடையாது. ஆனா அந்த அமைப்பு முக்கியம் என்ன அப்படிங்கறத பாருங்க. அபேடா, சரி, அபேடா அல்லது அபேடான்னு சொல்லுவாங்க.
அதோட விரிவாக்கம் பார்த்துக்கோங்க. தி அக்ரிகல்ச்சரல் அண்ட் ப்ராசஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி. சரி, அதை ஷார்ட்டா என்ன சொல்றாங்க? அப்பேட்டா. தமிழ்ல வேளாண்மை மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி மேம்பாட்டு ஆணையம். சரி, வேளாண்மை மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி மேம்பாட்டு மையம். மொத்தத்துல வேளாண் பொருட்களை பதப்படுத்தி ஏற்றுமதியை ஊக்குவிப்பதற்காக ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டது. அந்த அமைப்பு தானே பேரு அப்பேடான்னு சொல்லுவாங்க. சில இடத்துல அபிடான் போட்டிருப்பாங்க, கவனமா இருங்க. சரிங்களா? இட் இஸ் a statutory body, அதாவது சட்டப்பூர்வமான அமைப்பு. உருவாக்கப்பட்ட நாள் பார்த்துக்கோங்க. அப்பேட்டா உருவாக்கப்பட்டது எப்போ? பிப்ரவரி 13, 1986. இந்த டேட்டும் வருஷம் கண்டிப்பா நிறைய வாட்டி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஞாபகம் இருக்கா? பிப்ரவரி 13 எதுக்கு பார்த்தோம்? சொல்ல பார்க்கலாம். பிப்ரவரி 13 தெரிஞ்சதுன்னா நீங்களே சொல்லி பாருங்க. பிப்ரவரி 13 தேசிய மகளிர் தினம். இந்தியாவில் தேசிய மகளிர் தினம் கொண்டாடப்படும் நாள் பிப்ரவரி 13. மறந்துடக்கூடாது. சரோஜினி நாயுடு அவருடைய பிறந்த நாள். இந்தியாவில் தேசிய மகளிர் தினம் மார்ச் 8 சர்வதேச மகளிர் தினம். அதே மாதிரி இந்த 1986 எதுக்கு பார்த்திருக்கோம்? நிறைய வாட்டி பார்த்திருப்போம் நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்தியாவில் இந்த கோபுரான் சொல்ற நுகர்வோர் உரிமைகள் பாதுகாப்பு சட்டம், சில கன்சூமர் ரைட்ஸ், அதாவது பாதுகாப்பதற்கான சட்டம் 1986. அடுத்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம், அதுவும் 1986 தான். அதே மாதிரி 1986 முக்கியமான ஒரு கொள்கை தேசிய லெவல்ல இரண்டாவது தேசிய கல்வி கொள்கை. சரியா? ஃபர்ஸ்ட் தேசிய கல்வி கொள்கை 1968, செகண்ட் 86, தேர்ட் வந்துட்டு 2020. ஓகேவா? இது எல்லாமே 1986. சில பேர் நினைக்கலாம், என்னடா இது அடிக்கடி சொன்னதே சொல்றாரு அப்படின்ட்டு. எந்த ஒரு விஷயத்த நம்ம திருப்பி மறுபடியும் சொல்றோமோ அந்த விஷயத்த லைஃப்ல மறக்காது. எக்ஸாம்ல எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணலாம். சரிங்களா? அதே மாதிரி எந்த ஒரு விஷயம் டெய்லி அடிக்கடி நியூஸ்ல ரிப்பீட்டடா வருதோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. நானும் அப்படிதான் கொடுத்துட்டு இருக்கேன். நீங்களும் அதை நம்புறீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? பாருங்கம்மா, இந்த அப்பேடா அமைப்பின் தலைமையிடம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ டெல்லியில இருக்கு, புதுடெல்லியில இருக்கு. ஓகேவா? இதோட முக்கியமான நோக்கம் பாருங்க, டு ப்ரோமோட் the export and development of agricultural and processed food products in India. அதான் சொல்றாங்க, இந்தியாவுல வேளாண்மை மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்களை ஏற்றுமதி செய்வதை மேம்படுத்தும் அல்லது உற்சாகப்படுத்தும், ஊக்கப்படுத்தும் ஒரு அமைப்பு தானே பேரு இந்த அப்பேட்டா அமைப்பு. உருவாக்கப்பட்ட வருஷம் மறந்துடாதீங்கம்மா, 1986. ஓகேவா? எடுத்து it also monitors the import of sugar. இந்தியாவுல சர்க்கரை உற்பத்தியை இறக்குமதி செய்வதை கண்காணிக்கும் ஒரு முக்கியமான அமைப்பு. என்ன அமைப்பு? இந்த அப்பேட்டா. சரிங்களா? அடுத்து இந்த கோலி பாப் சோடா, இதுதான் இன்றைய செய்தித்தாளில் இடம்பெற்றிருந்தது. உங்களுக்கு தெரிஞ்சு நினைக்கிறேன். கோலி சோடா அப்படிங்கிறது பயங்கர ஃபேமஸ். சினிமா கூட இதே பேர்ல வந்திருக்கும். சரிங்களா? இந்தியாவில் தயாரிக்கப்படுகிற இந்த கோலி சோடாவுக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல இனி என்ன பேர் வைக்க போறாங்க? கோலி பாப் சோடா. என்ன கோலி? ஆர்சிபி கோலியா, விராட் கோலியா? கோலி பாப் சோடா. அதாவது இந்தியாவில் தயாரிக்கப்படுகிற இந்த கோலி சோடாவுக்கு புதுசா ஒரு பிராண்ட் நேம் மாதிரி வச்சிருக்காங்க. யாரு? இந்த அப்பேட்டா அமைப்பு. அதனாலதான் இந்த கோலி பாப் சோடாவும் இந்த அப்பேட்டா அமைப்பும் இந்திய நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கு. கவனம் பாருங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் எடுத்து போலாமா? அகைன் பாருங்க, ஒரு பொருளாதார செய்தி. பொதுத்துறை வங்கிகளின் பங்கு ஈவு தொகை 33% அதிகரிப்பு, 33%. பங்கு ஈவு தொகை. பங்கு யாருக்கு கொடுப்போம்? நம்ம பொதுவா பங்கு யாருக்கு கொடுப்போமா? ஒரு தொழில பங்கு யாருக்கு கொடுப்போம்? ஒரு தொழில யாரு நமக்கு பார்ட்னரா இருக்காங்களோ, சரிங்களா, இந்த பார்ட்னரா இருப்பதற்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம்? பங்கு கொடுப்போம், ஷேர் கொடுப்போம். அதே மாதிரி வங்கிகள் பாத்தீங்கன்னா எல்லா வங்கிகளும் பெரும்பாலும் யாருடைய சப்போர்ட்ல தான் நடக்குது? இந்திய அரசாங்கத்தின் சப்போர்ட்ல தான் நடக்குது. அப்படி அந்த வங்கிகள் சம்பாதிச்ச பணம், சரிங்களா, அவங்க சம்பாதிச்ச லாபத்துல ஒரு குறிப்பிட்ட தொகை அரசாங்கத்திற்கு பங்கு ஈவு தொகையாக வழங்கப்படுகிறது. சரிங்களா? இதுதான் பங்கு ஈவு தொகை. சரிங்களா? ரீசெண்டா எந்த வங்கி அதிக அளவு பங்கு ஈவு தொகை கொடுத்துக்கிறாங்க, அந்த பங்கு ஈவு தொகை அதிக அளவு சதவீதம் கொண்டுள்ள அந்த வங்கி எது, அதுதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். பாருங்க, பொதுத்துறை நிறுவன வங்கிகள், சில பொதுத்துறை வங்கிகள் முதலீட்டாளர்களுக்கு வழங்கும் பங்கு ஈவு தொகை 2023-24 நிதியாண்டில் 33% அதிகரித்துள்ளது. எந்த வருஷத்துலமா? போன நிதியாண்டு முடிஞ்ச 2023-24 நிதியாண்டுல இந்த பொதுத்துறை நிறுவன வங்கிகள் அவங்களுடைய முதலீட்டாளர்களுக்கு இன்வெஸ்ட் பண்ண முதலீட்டாளர்களுக்கு வழங்கும் ஈவுத்தொகை 33% அதிகரித்துள்ளது. இதுக்கு முன்னாடி இருந்த நிதியாண்டை விட இப்ப 33% அதிகமா இருக்கு அப்படி சொல்றாங்க. சரிங்களா? இது 2023-24 நிதியாண்டில் 27,830 கோடியாக இருந்தது. ஈவு தொகை மட்டும், சரியா, வழங்கக்கூடிய அந்த ஈவு தொகை 27,830 கோடி. இந்த அமௌண்ட்ல ஓகேவா 65% 18 பாருங்க அமௌண்ட் சதவீதம் கணக்குல பார்க்கும்போது 65%, ரூபாய் கணக்குல பார்க்கும்போது 18,013 கோடி ரூபாய்.
மத்திய அரசிற்கு அளிக்கப்பட்டது. ஏன் மத்திய அரசுக்கு வங்கிகள் இந்த அளவுக்கு ஈவுத்தொகை கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுத்துறை வங்கிகளின் பெரும்பான்மையான பங்குகளை யார் வச்சிருக்கிறா? மத்திய அரசு தான் வச்சிருக்கிறாங்க. அதனாலதான் அவங்களுக்கு 65% பங்குகள், அதாவது மதிப்பின் அடிப்படையில் பார்க்கும்போது ரூபாய் 18,013 crore கொடுத்திருக்கிறாங்க. சரிங்களா? இந்தியாவில் உள்ள மொத்த பொதுத்துறை நிறுவனங்கள் வங்கிகளின் எண்ணிக்கை 12. இது வந்து நம்ம எக்கனாமிக்ஸ்ல பேங்கிங் பார்க்கும்போது நம்ம பார்க்கலாம். சரி, மொத்தம் 12 தேசியமயமாக்கப்பட்ட பொதுத்துறை நிறுவன வங்கிகள் இருக்குது. தமிழ்நாட்டில் என்னெல்லாம் இருக்குது? தமிழ்நாட்டில் இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க். இந்தியன்ங்கிற பேர்ல ஆரம்பிக்கிற இரண்டு தேசியமயமாக்கப்பட்ட பொதுத்துறை வங்கிகளும் எங்க தான் இருக்கும்? சென்னையில தான் இருக்கும். கவனமா இருங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் எடுத்து போலாமா? அடுத்ததாக தொடர்ந்து பாருங்க. 2023-24 நிதியாண்டில் அவற்றின் லாபம் 1.41 லட்சம் கோடி. இந்த 12 பொதுத்துறை நிறுவன வங்கிகளோட மொத்த லாபம் 1.41 லட்சம் கோடி. சரியா? அங்க பார்த்த அந்த அமௌண்ட் என்னதுமா? ஈவுத்தொகை. சரியா? பங்கு ஈவுத்தொகை. இங்க அந்த வங்கிகளுக்கான லாபத்தொகை. சரியா? இதில் SBI பங்களிப்பு மட்டும் 61,077 கோடி, கிட்டத்தட்ட 40%. இந்தியாவில் இருக்கிற வங்கிகள் வந்துட்டு மொத்தமா அவங்களுடைய லாபம் போன நிதியாண்டில் எவ்வளவு இருக்குது? 1.41 லட்சம் கோடி. இதுல அதிகமாக லாபத்தை ஈட்டிய வங்கி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. சரியா? மொத்த அமௌண்ட் 61,077 கோடி. சதவீத அடிப்படையில் பார்க்கும்போது எத்தனை சதவீதம் இருக்குது? 40% கொண்டு முதலிடத்தில் பெற்றுள்ளது அதிக லாபம் ஈட்டிய பொதுத்துறை நிறுவன வங்கிகள்ல. ஓகேவா? 2022-23 நிதியாண்டில் இந்த பாரத ஸ்டேட் வங்கி மட்டும் இந்திய அரசுக்கு 13,804 கோடியை பங்கு ஈவுத்தொகையாக அளித்தது. ஓகேவா? அதே மாதிரி பஞ்சாப் தேசிய வங்கி, பஞ்சாப் நேஷனல் பேங்க் பார்த்தீங்கன்னா அதனுடைய அந்த ஈவுத்தொகையோட வளர்ச்சி விகிதம் 228% அதிகரித்துள்ளது. அடுத்து யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, சரி, யூபிஐன்னு சொல்லுவாங்க. யூபிஐல 2 இருக்குது. யுனைடெட் பேங்க் ஆஃப் இந்தியா, இங்க பாக்குறது யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா. ஓகேவா? அடுத்து சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா சிபிஐ 61% ஆகியவற்றின் லாபமும் குறிப்பிடத்தக்க அளவு அதிகரித்துள்ளது. சரிங்களா? இது எல்லாமே என்னது? அந்த வங்கிகளில் லாபம். இந்த லாபத்துல டாப்ல இருக்குது SBI. அந்த லாப விகிதம் அதிகரித்துள்ள வங்கி பஞ்சாப் தேசிய வங்கி. எத்தனை சதவீதம் அதிகரித்திருக்குது? 228%. சரிங்களா? ஒரு டைம்ல இந்த பஞ்சாப் தேசிய வங்கி பாத்தீங்கன்னா நஷ்டத்துல போகுதுன்னு சொன்னாங்க. அதெல்லாம் ஈடுகட்டுற மாதிரி தற்போது 228% லாபம் அதிகரிச்சிருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் அடுத்து போலாமா? அடுத்து முக்கியமான ஒரு சுகாதார செய்தி. இதுதான் நம்ம இந்த வீடியோ ஆரம்பிக்கும் போது சொல்லியிருந்தேன். இன்றைய தினம் மார்ச் 24 என்ன தினம்? உலக காசநோய் தினம். அது தொடர்பான செய்திகள், மத்திய தமிழ்நாடு அரசின் திட்டங்கள், இலக்குகள் எல்லாமே சேர்த்து இதுல பார்க்க போறோம். பாருங்க, உலக காசநோய் விழிப்புணர்வு தினம். சரியா? வேர்ல்ட் டிபி அவேர்னஸ் டேன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? உலக காசநோய் விழிப்புணர்வு தினம் மார்ச் 24 அன்று கடைபிடிக்கப்படும். ஒவ்வொரு வருஷமும் மார்ச் 24 தான் என்ன தினம்? உலக காசநோய் விழிப்புணர்வு தினம். சரிங்களா? இந்த தினத்தின் நடப்பு 2025 ஆண்டிற்கான இந்த காசநோய் ஒழிப்பு விழிப்புணர்வு தினத்தின் மைய கருப்பொருள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காசநோயை ஒழிக்க நம்மால் முடியும். சரிங்களா? உறுதிப்பாடு, நிதி ஒதுக்கீடு, சிறப்பான செயல்பாடு. இதுதான் இந்த ஆண்டிற்கான மைய கருத்து. அதுல முக்கியமா நோட் பண்ணிக்கோங்க. என்ன மைய கருத்துமா? காசநோயை ஒழிக்க நம்மால் முடியும். உறுதிப்பாடு, நிதி ஒதுக்கீடு, சிறப்பான செயல்பாடு என்பதாகும். இதன் மூலமாக நம்ம காசநோய் ஒழிக்க முடியும் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? சரி, தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டம் NTEP தொடங்கப்பட்ட வருஷம் 2020. சரியா? நேஷனல் டிபி எலிமினேஷன் ப்ரோக்ராம், அதான் NTEP சொல்லுவாங்க. தொடங்கப்பட்ட வருஷம் பாத்துக்கோமா 2020ஆம் ஆண்டு. 3வது தேசிய கல்விக் கொள்கையும் இந்த NTEP ஒரே வருஷம். கவனமா இருங்க. சரிங்களா? 3வது தேசிய கல்விக் கொள்கை என்ன சொல்லுவாங்க? நெப்னு சொல்லுவாங்க. சரியா? இங்க என்ன பேர் சொல்றாங்க? NTEP. ரெண்டுமே எந்த வருஷம் தான்? 2020. சரியா? ஒரே கிரீன் கலரா இருக்கலாம். இங்க பாருங்க, கிரீன் கலர், இந்த சைடுல கிரீன் கலர் நல்லதா இருக்குது. ஓகேவா? இதை தொடர்ந்து பாருங்க. 2025ஆம் ஆண்டிற்குள் காசநோய் ஒழிப்பதே இதன் நோக்கம் ஆகும். சரிங்களா? அதாவது பின்னாடி ஒரு இடத்துல இங்க வரும் பாருங்க, இந்த பாயிண்ட் பாருங்க. பிரதான் மந்திரி காசநோய் முக்த் பாரத் அபியான் 2022 செப்டம்பரில் தொடங்கப்பட்டது. அதாவது தேசிய லெவல்ல அந்த NTEP, சரிங்களா, காசநோய் ஒழிப்பு திட்டம் தொடங்கப்பட்டது 2020. இங்க பேரை பார்த்துக்கோங்க, பிரதான் மந்திரி டிபி முக்த் பாரத். ஓகேவா? பிரதான் மந்திரி டிபி முக்த் பாரத் அபியான் எப்ப தொடங்கி இருக்கிறாங்க? செப்டம்பர் 2022 தொடங்கப்பட்டுள்ளது. ஓகேவா? கவனமா இப்ப வாங்க பார்க்கலாம். இந்த திட்டத்திற்கான ஊட்டச்சத்து ஆதரவு பாருங்க. இந்த காச நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஊட்டச்சத்து தேவை. அதற்காக தான் இந்த கொடுத்துருக்கும் பாருங்க நோட்ஸ்.
காச நோய் சரியா நோயாளிகளுக்கு ஊட்டச்சத்து ஆதரவு வழங்க நோட் பண்ணிக்கோங்கம்மா. நிக்ஷய் போஷான் யோஜனா சரி NPY சொல்லுவாங்க. NPY சரி நிக்ஷய் போஷான் யோஜனா திட்டம் சுகாதாரம் மற்றும் இந்திய குடும்ப நல அமைச்சகத்தால் ஏப்ரல் 2018 தொடங்கப்பட்டது. ஞாபகம் வச்சுக்கோமா, மறந்துடாதீங்க. ஏப்ரல் 2018 அந்த காசநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஊட்டச்சத்தை வழங்க தொடங்கப்பட்ட திட்டம் என்ன பேரு? நிக்ஷய் போஷான் யோஜனா சரியா 2018. அதுக்கு பிறகுதான் 2020 தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டம். 2022 பிரதான் மந்திரி டிபி முக்த் பாரத் சரி 18, 20, 22 மறந்துடாதீங்க சரிங்களா. ஓகே, காசநோயை ஒழிக்க பொதுமக்களின் பங்களிப்பை அதிகமாக்கும் அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க இந்த திட்டத்தின் மூலமாக சரியா. நெக்ஸ்ட் அடுத்து தொடர்ந்து பாருங்க. நோக்கம், இதோட முக்கியமான நோக்கம் பாருங்க, 2025 ஆண்டிற்குள் காசநோயை முடிவுக்கு கொண்டு வருவதை இலக்காக கொண்டது. காசநோய் ஒழிப்பதற்கான தமிழக அரசின் இலக்கு ஆண்டு 2025. உலக சுகாதார அமைப்பின் காசநோய் ஒழிப்பு இலக்கு ஆண்டு 2030. ரொம்ப ரொம்ப முக்கியமானது, கவனமா இருக்குமா சரியா. அதாவது 2018 என்ன சொல்லியிருக்கிறாங்க பாருங்கம்மா, நிக்ஷய் போஷான் ஓகேவா. அதாவது இந்த காசநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஊட்டச்சத்து வழங்குவதற்கு திட்டம் தொடங்கப்பட்டது. நிக்ஷய் போஷான் யோஜனான்னு சொல்லுவாங்க. அது 2020 தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டம் NTEP. 2022 பிரதான் மந்திரி டிபி முக்த் பாரத் திட்டம். இங்க பாக்குற 2025 ஆண்டு என்னது? இந்திய அரசு மற்றும் தமிழ்நாடு அரசின் அந்த காசநோய் ஒழிப்பு இலக்கு ஆண்டு 2025 சரியா. அதே சமயத்துல உலகம் முழுவதும் காசநோய் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இலக்கு ஆண்டாக அறிவித்தது உலக சுகாதார அமைப்பு. அதற்கான இலக்கு ஆண்டு எதுன்னு பாத்தீங்கன்னா 2030 ஆண்டு. மறந்துடாதீங்க சரிங்களா. நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க, இன்னும் தொடர்ந்து காசநோய் ஒரு பாயிண்ட் விடக்கூடாது பாருங்க. நிக்ஷய் போர்ட்டல் சரி, நிக்ஷய் போர்ட்டல். தி நிக்ஷய் போர்ட்டல் facilitates patient support, treatment, monitoring and community involvement in meeting TB elimination goals. அதாவது இந்த காசநோயால் பாதிக்கப்பட்டிருப்பாங்கல்ல அவங்க தொடர்பான எல்லா தகவல்களும் ஒரு போர்ட்டல்ல ஓகேவா, ஒரு இணையதளத்துல வருது. அதுக்கு பேர் தான் நிக்ஷய் போர்ட்டல் அப்படிங்கிறது பேர் சரிங்களா. இதுல அந்த காசநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான உதவிகள் சப்போர்ட், அடுத்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வழங்கப்படும் சிகிச்சையை கண்காணித்தல் ட்ரீட்மெண்ட் மானிட்டரிங், அடுத்து பாத்தீங்கன்னா எல்லா சமூகத்தினரும் எல்லா மக்களும் இந்த காசநோயை இந்தியாவில என்ன பண்ணணும், எராடிகேட் பண்ண வேண்டும், ஒழிக்க வேண்டும். அதற்கான இலக்குகளை கரெக்டா ஃபாலோ பண்றாங்களா, இது எல்லாமே யார் மானிட்டர் பண்ணுவாங்க, இதன் மூலமாக நிக்ஷய் போர்ட்டல் மூலமாக. அடுத்ததாக பினான்சியல் இன்சென்டிவ்ஸ் சரிங்களா, நிதி ஊக்கத்தொகை இந்த காசநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சரிங்களா. அதற்காக வழங்கப்பட்ட இதுக்கு பாருங்க நிக்ஷய் போஷான் யோஜனா பாருங்க, providing financial incentives for nutritional support to TB patients சரியா through the நிக்ஷய் போஷான் யோஜனா ஸ்கீம் சரிங்களா. இதுல ஒண்ணு கொடுத்திருப்பாங்க, இது அடுத்த பாயிண்ட்ல வந்திருக்கணும். SDG டார்கெட் 3.3 சரியா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீடித்த நிலையான தன்னிறைவு வளர்ச்சி இலக்குகள் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் யாருடையது, யுனைடெட் நேஷன் ஐநாவோட இந்த தன்னிறைவு வளர்ச்சி இலக்குகள் மொத்தம் எத்தனை இருக்குமா, 17 இலக்குகள் இருக்கும். 17 இலக்குகளும் எந்த ஆண்டுக்குள்ள அடைய வேண்டும், 2015 ஆண்டுக்குள்ள அடைய வேண்டும். சரி 2015 அறிவிச்சிருப்பாங்க. இந்த இலக்கினை அடைவதற்கு டார்கெட்டா பிக்ஸ் பண்ண வருஷம் 2030 சரிங்களா. 17 இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது 2015, எந்த ஆண்டுக்குள்ள இலக்கை அடைய வேண்டும் 2030. அந்த 17 இலக்குகள்ல மூன்றாவது இலக்காக இருப்பது சுகாதாரம். அந்த சுகாதாரத்துல 3.3 ஓகேவா, அதுல என்ன சொல்லிருக்காங்க சொல்லி பாருங்க, aims to end the epidemics of AIDS, tuberculosis, malaria, neglected tropical disease by 2030. அதாவது அந்த எய்ட்ஸ் நோய் முக்கியமா இந்த காச நோய், மலேரியா இந்த மாதிரி முக்கியமான நோய்களை உலகத்திலிருந்தே ஒழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த இலக்குல சொல்லிக்கிறாங்க, ஐநாவின் SDG இலக்குல மூன்றாவது இலக்கு. அதுவும் கரெக்டா சொல்றதா எந்த இலக்கு 3.3ல வர்ற இந்த இலக்குல சொல்லியிருக்கிறாங்க. கவனமா இருங்க, விட்டுறக்கூடாது சரிங்களா. அடுத்து தமிழ்நாடு was the first state to conduct district level TB prevalence surveys சரியா. மாவட்ட அளவுல இந்த காசநோய் தொடர்பான பாதிப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கறத ஒரு ஆய்வறிக்கை முதல் முறையாக நடத்திய இந்திய மாநிலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான். மறந்துடாதீங்க, இதுவும் கேட்கலாம், கவனமா இருங்க சரிங்களா. இதுதான் காசநோய் தொடர்பான மொத்த தகவல்கள், மறந்துடாது சரிங்களா. எப்போ காசநோய் ஒழிப்பு தினம் மார்ச் 24 மறந்துடக்கூடாது. 2018 இந்த நியூட்ரிஷன் ஆரம்பிச்சாங்க, 2020 தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டம், 2022 பிரதான் மந்திரி டிபி முக்த் பாரத் திட்டம், அப்படி நிறைய பார்த்திருக்கோம். நிக்ஷய் போர்ட்டல், அடுத்து பாத்தீங்கன்னா நிக்ஷய் போஷன் யோஜனா, அதே மாதிரி இங்க என்ன பார்த்திருக்கிறோம்,
அந்த SDG இலக்குல இந்த சுகாதாரம், அதுல டிபி வந்து எந்த இலக்குல வருது அதையும் பார்த்துக்கிறோம். அது மாதிரி மாவட்ட அளவுல இந்த காசநோய் தொடர்பான அந்த ஆய்வறிக்கை யார் முதல் முறையாக இந்தியாவில் நடத்தினாங்க அப்படிங்கிறதையும் பார்த்திருக்கோம். எல்லாமே முக்கியம், கவனமா இருக்கு. சரியா? நெக்ஸ்ட் எடுத்து போலாமா? அடுத்ததாக திட்டங்கள், முக்கியமான திட்டங்கள் பார்க்க போறோம். இந்த தினவரி திட்டத்துல 2 திட்டங்கள் இருக்குது. அதனால தலைப்பே திட்டங்கள் கொடுத்துட்டோம், கவனமா இருக்கு. சரிங்களா? கலைஞரின் கனவு இல்லம் திட்டம். சரி, ரொம்ப நாளா நியூஸ் பேப்பர்ல தொடர்ந்து வந்துட்டே இருக்கு, கவனமா இருங்க. தமிழ்நாட்டில் குடிசை வாசிகளுக்கு நிரந்தர வீடுகள் கட்டும் பணி, நோட் பண்ணிக்கோங்க, பழைய பாயிண்டை சேர்த்து சொல்லியிருக்கோம். சரியா? ஏன்னா இப்ப நடந்துட்டு இருக்க கலைஞரின் கனவு இல்லம் திட்டம் தற்போதைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவருடைய காலத்தை உடையது. ஓகேவா? அதுக்கு முன்னாடியே மு. கருணாநிதி அவர்கள் இந்தியாவோட தமிழ்நாட்டோட முதல்வராக இருக்கும்போது சில திட்டங்களை பண்ணிருக்கிறாங்க. அதை பார்த்துட்டு இப்போ உள்ளதை நம்ம பார்க்கலாம். பாருங்க, தமிழ்நாட்டில் குடிசை வாசிகளுக்கு நிரந்தர வீடுகள் கட்டும் பணி 1975ஆம் ஆண்டு முன்னோடி முயற்சியாக தொடங்கப்பட்டது. சரியா? அதனைத் தொடர்ந்து குடிசைகள் இல்லாத தமிழகம் என்ற இலக்கை அடைவதற்காக கலைஞர் வீடு வழங்கும் திட்டம் 2010 தொடங்கப்பட்டது. ஞாபகம் நினைக்கிறேன் உங்களுக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியமானது கலைஞர் வீடு. சரிங்களா? அப்படிங்கிற பேர்ல ஒரு திட்டத்தை தமிழ்நாடு அரசு தொடங்கினாங்க. எந்த வருஷம்? 2010ஆம் ஆண்டு. சரியா? இந்தியன் கரன்சியோட சிம்பல் உதயகுமார் அவர்களால் இறுதி வடிவம் கொடுக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டது எப்போ? 2010ஆம் ஆண்டு. ஒன் டே கிரிக்கெட்ல ஃபர்ஸ்ட் டைம் இரட்டை சதம் அடித்த வீரர் யாரு? சச்சின் டெண்டுல்கர். எந்த அணிக்கு எதிராக? சவுத் ஆப்பிரிக்கா. அதுவும் 2010ஆம் ஆண்டு தான், மறந்துடாதீங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து 2024-25 தமிழக அரசின் பட்ஜெட்டில் கலைஞர் கனவு இல்லம் திட்டம் அறிவிக்கப்பட்டது. இதுதான் ப்ராசஸ். 75ல இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்க குடிசைவாசிகளுக்கு நிரந்தர வீடு கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னோடி திட்டத்தை தொடங்கினாங்க ஒரு முயற்சியாக. அதனைத் தொடர்ந்து குடிசைகள் இல்லாத தமிழகத்தை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக கலைஞர் அவர்கள் முதல்வராக இருக்கும்போது 2010ஆம் ஆண்டில் கலைஞர் வீடு வழங்கும் திட்டம் தொடங்கப்பட்டது. தற்போது மு.க. ஸ்டாலின் முதல்வராக இருக்கும்போது 2024-25 பட்ஜெட்ல கலைஞர் கனவு இல்லம் திட்டம் அறிவிக்கப்பட்டது. இந்த திட்டத்துல என்னென்ன சிறப்பு அம்சங்கள் இருக்கு அப்படிங்கறத இப்ப பார்க்க போறோம். பாருங்க, இந்த கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின் நிதி ஒதுக்கீடு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 3500 கோடி. மொத்த நிதி ஒதுக்கீடு 3500 கோடி. சரியா? இதுல ஒரு வீட்டிற்கு வழங்கப்படும் தொகை ரூபாய் 3,50,000 ரூபாய். சரியா? இந்த 3,50,000 ரூபாயில 3,10,000 ரூபாய். ஓகேவா? 3,10,000 ரூபாய் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணமா கொடுப்பாங்க. மிச்சம் இருக்கிற 40,000 ரூபாய் பார்த்தீங்கன்னா மூலப்பொருட்களாக சிமெண்ட், சரி, அந்த ஜல்லிக்கல், அந்த கம்பி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 40,000 கொடுப்பாங்க. மொத்தத்துல எவ்வளவு அமௌண்ட் ஒரு வீட்டுக்கு? 3,50,000 ரூபாய். ஒதுக்கப்பட்ட தொகை 3,500 கோடி. சரிங்களா? பாருங்க, இலக்கு, இந்த திட்டத்தின் இலக்கு பாருங்க 2030ஆம் ஆண்டிற்குள். இப்ப கொஞ்சம் முன்னாடி பார்த்தோம் நிறைய நோய்களை ஒழிப்பதற்கு 2030. அதுவே தமிழ்நாடு அரசோட $1 trillion பொருளாதாரம் இலக்கு ஆண்டு 2030. அதே மறந்துடக்கூடாது. வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் ரிவிஷன் பண்ணுங்க. சரியா? இலக்கு 2030ஆம் ஆண்டிற்குள் குடிசை இல்லா தமிழகம். சரிங்களா? இந்தியாவில தமிழ்நாட்டுல எந்த ஒரு பகுதியிலும் குடிசை இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இலக்கு ஆண்டு 2030. ஓகேவா? இந்த 2030ஆம் ஆண்டிற்குள் 8 லட்சம் கான்கிரீட் வீடுகள், சரியா, குடிசைகளை அகற்றி 8 லட்சம் கான்கிரீட் வீடுகளை கட்டுவதற்கு தமிழ்நாடு அரசு இலக்கு. ஓகேவா? இந்த திட்டத்தின் கீழ் வீட்டின் குறைந்தபட்ச அடித்தள பரப்பளவு சமையலறை உட்பட 360 சதுர அடியாக இருக்கும். சரி, 360 சதுர அடி கொண்ட ஒரு லேண்ட் யார் வச்சிருக்காங்களோ, லேண்ட் முக்கியம், சரி, நிலம் வச்சிருந்தாதான் இந்த திட்டத்தில் சேர முடியும். எத்தனை லட்சம் வீடு கட்ட போறாங்க? 8 லட்சம் வீடுகள். எந்த ஆண்டுக்குள்ள? 2030ஆம் ஆண்டுக்குள்ள. திட்டத்துக்கு பேரு கலைஞரின் கனவு இல்லம் திட்டம். அறிவிக்கப்பட்டது 2024-25 தமிழ்நாடு அரசின் பட்ஜெட்ல. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்ததாக மத்திய அரசோட முக்கியமான ஒரு திட்டம், இன்றைய செய்தித்தாள் இடம்பெற்ற ஒரு முக்கியமான திட்டம் பாருங்க, அம்ரித் பாரத் ரயில் நிலைய திட்டம். அம்ரித் பாரத் ரயில் நிலைய திட்டம் அப்படின்னா இந்தியாவில் இருக்கிற ஆயிரக்கணக்கான ரயில் நிலையங்களை புதுப்பிச்சு மறுசீரமைப்பு செஞ்சு சூப்பரா புது பொலிவுல கொண்டு வரணும். அதற்காக தான் இந்த ரயில்வேயால் அறிவிக்கப்பட்ட என்ன திட்டம்? அம்ரித் பாரத் ரயில் நிலைய திட்டம். பாருங்க, இந்த திட்டம் தொடங்கப்பட்ட நாள் ஆகஸ்ட் 6ஆம் தேதி 2023ஆம் ஆண்டு. சரியா? 2023ஆம் ஆண்டு தொடங்கியது இந்திய ரயில்வே. நோக்கம் நாடு முழுவதும் 1275, சரியா பாத்துங்க, 1275 1275 ரயில் நிலையங்களை சீரமைத்தல், மறுசீரமைத்தல், ஓகே, அல்லது புனரமைத்தல். தமிழ்நாட்டில் இருந்து இந்த திட்டத்திற்கு 75 ரயில் நிலையங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. சரிங்களா? மொத்தத்துல 1275 அல்லது 12 கட் பண்ணிக்கோங்க, 75 ரயில் நிலையங்கள் தமிழ்நாட்டில் இருந்து இந்த அம்ரித் பாரத் ரயில் நிலைய திட்டத்திற்காக தேர்வு செய்யப்பட்டுள்ளது. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்ததாக ஒரு விருது, ரொம்ப ரொம்ப முக்கியமான விருது,
கடந்த வீடியோல பார்த்தீங்கன்னா ஞானபீட விருது பார்த்தோம். சரி, இலக்கியத்திற்கு வழங்கப்படும் உயரிய விருது யாருக்கு வழங்கப்பட்டது? வினோத்குமார் சுக்லா அவர்களுக்கு. அதே மாதிரி எக்ஸாம்ல அடிக்கடி கேட்கக்கூடிய முக்கியமான ஒரு விருது மியூசிக் அகாடமி, சென்னை மியூசிக் அகாடமியோட 99வது ஆண்டு விருதுகள். 99வது ஆண்டு விருதுகள். சரிங்களா? நிறைய விருதுகள் இருக்குது. அது குறிப்பிடத்தக்க முக்கியமான விருதுகள் பார்க்க போறோம். சங்கீத கலாநிதி விருது. சரி, கலாநிதி விருது வழங்கப்பட்டுள்ள நபர் வயலின் கலைஞர் ஸ்ரீராம் குமார். தனியா கூட கேட்கலாம், பேரை கொடுத்துட்டு இவர் எந்த துறையில அல்ல எந்த இசையை மீட்டுவதில் வல்லமை மிக்கவர்கள் கேட்கலாம். ஸ்ரீராம் குமார் எதுலமா? வயலின் கலைஞர். வழங்கப்பட்டுள்ள விருது சங்கீத கலாநிதி. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்து கலாநிதி மாறன். அவங்க பொண்ணோட பேர் என்னம்மா? இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. கொஞ்ச நாள்ல நாளைக்கு மறந்துடும். சொல்ல பார்க்கலாம். கலாநிதி மாறன் பொண்ணு பேரு எந்த டீமோட ஓனர்? சொல்ல பார்க்கலாம். ஐபிஎல்ல இதெல்லாம் டக்கு டக்குன்னு சொல்லுவீங்களா? அதே மாதிரி இதையும் தெரிஞ்சுக்கணும். இதுதான் நம்ம வாழ்க்கை உதவும். கவனமா இருங்க. சரிங்களா? நிருத்திய அல்லது நிருத்திய கலாநிதி விருது பரதநாட்டிய கலைஞர் ஊர்மிளா சத்யநாராயணன் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. சரியா? ரொம்ப ரொம்ப முக்கியமான விருது. கவனமா இருக்கு. அடுத்து சங்கீத கலா ஆச்சாரியா விருது ஷியாமலா வெங்கடேஸ்வரன், தஞ்சாவூர் ஆர் கோவிந்தராஜன் ஆகிய இருவருக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் அடுத்து டிடிகே விருதுன்னு சொல்லுவாங்க. சரியா? ஷார்ட்டா என்ன சொல்லுவாங்கன்னா இத டிடிகே விருது அப்படின்னு சொல்ற. டிடி கிருஷ்ணமாச்சாரி நினைவு விருது யாருக்கு வழங்கப்படும் பார்த்தீங்கன்னா கதகளியில் புகழ்பெற்ற மாடம்பி சுப்பிரமணியம் நம்பூதிரி, அடுத்து ஜேடி ஜெயராஜ் கிருஷ்ணன், அடுத்து ஜெய்ஸ்ரீ ஜெயராஜ் கிருஷ்ணன் ஆகிய மூவருக்கும் டிடிகே விருது என்று அழைக்கப்படுகிற டிடி கிருஷ்ணமாச்சாரி விருது வழங்கப்பட்டுள்ளது. சரியா? விடி கிருஷ்ணமாச்சாரி யாரு? விடி கிருஷ்ணமாச்சாரி ஞாபகம் இருக்கா? முடிஞ்சா பதில சொல்லுங்க. விடி கிருஷ்ணமாச்சாரி எக்கனாமிக்ஸ்ல எங்க வருவாரு அப்படிங்கறத நீங்க சொல்ல பார்க்கலாம். ஓகேவா? ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். திட்டக்குழுவின் முதல் துணைத் தலைவர் குல்சாரிலால் நந்தா. அவருக்கு அடுத்து இரண்டாவதாக வந்தவர் யாரு? விடி கிருஷ்ணமாச்சாரி. இங்க பாருங்க டிடி கிருஷ்ணமாச்சாரி. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து இசையமைப்பாளர் விருது மியூசிக் அகாடமியின் இசையமைப்பாளர் விருது வழங்கப்பட்டுள்ள நபர் பேராசிரியர் சி.ஏ. ஸ்ரீதரா. ஸ்ரீதர் கிடையாது, ஸ்ரீதரா. சரியா? இருக்கான்னு செக் பண்ணி பார்த்தேன். பேரு ஸ்ரீதரா தான் வருது. கவனமா இருங்க. இது எல்லாமே மியூசிக் அகாடமியின் விருது. எத்தனையாவது ஆண்டு விருது? 99வது ஆண்டு விருது. அடுத்த வருஷம் 100வது ஆண்டு விருதா இருக்கும். 100வது ஆண்டு விருது அறிவிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிடணும்? வேலை வாங்கிட்டு போயிடணும். சரியா? நெக்ஸ்ட் அடுத்து போலாம். இல்லன்னா புதுசு புதுசா நிறைய பேரை இதே மாதிரி படிக்க வேண்டியது. கவனமா இருங்க. அடுத்து தொடர்ந்து பாருங்க. இன்றைய தினத்திற்கான சூப்பர் 6 கேள்விகள். சரிங்களா? அப்பேட்டா அல்லது அப்பேட்டா அமைப்பு எப்போது உருவாக்கப்பட்டது? அதான் சூப்பர் 6ல நம்பர் 1 கேள்வி. அடுத்து நம்பர் 2, இந்தியாவில் மொத்தம் எத்தனை பொதுத்துறை நிறுவனங்கள், சரி பொதுத்துறை நிறுவன வங்கிகள் மிஸ் ஆயிருக்கு, சாரி, வங்கிகள் உள்ளன. ஓகேவா? அடுத்து உலக காசநோய் விழிப்புணர்வு தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? நம்பர் 4, டிபி முக்த் பாரத். இதுக்கு முன்னாடி வேணா ஒரு வார்த்தை சேர்த்துக்கோங்க. PM டிபி முக்த் பாரத் திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? அடுத்து 5வது கேள்வி, கலைஞர் கனவு இல்லம் திட்டம் எந்த பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டது? முடிஞ்சா வாய்ப்புள்ளவங்க, நான் கண்டிப்பா இந்த வருஷம் வேலை வாங்கணும்னு நினைக்கிறவங்க எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கூட நீங்க சொல்லலாம். எவ்வளவு நிதி ஒதுக்குனாங்க, ஒரு வீட்டுக்கு எவ்வளவு, இலக்கு ஆண்டு என்ன, இலக்கோட பேர் என்ன, எல்லாமே சொன்னீங்கன்னா சிறப்பா இருக்கும். சரிங்களா? மியூசிக் அகாடமியின் சங்கீத கலாநிதி விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது? இதுதான் இந்த தினத்திற்கான சூப்பர் 6 கேள்விகள். அனைத்து கேள்விகளுக்கும் சிறப்பான முறையில சொல்லுங்க. நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தீங்க, இப்போ கொஞ்ச நாளாவே அதற்கான பதில்களை சொல்றது இல்ல. அது ஏன்னு தெரியல. இப்பவே எப்படி இருந்ததுன்னா, எனக்கு கொஞ்ச நாளா நோட்டிபிகேஷன் எக்ஸாம் நெருங்கி வரும்போது கண்டிப்பா கரண்ட் அஃபேர்ஸா விட்டுருவீங்க. அதுதான் உங்களுக்கு ஆப்பு வச்சிரும். கவனமா இருங்க. கடைசி வரைக்கும் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சுதான் ஆகணுமா, அதனால விட்டுறாதீங்க. முயற்சிகள் எப்பவும் தொடர்ந்து இருக்கணும். அந்த கன்சிஸ்டன்சி சொல்லுவாங்களே, அந்த கண்டிப்பா அது யார் அதை ஃபாலோ பண்றாங்களோ அவங்க மட்டும் தான் தேர்வு வெற்றி பெறுவாங்க. கவனமா இருங்க. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.